பாஸ்கா திருவிழுப்பு திருச்சடங்கானது இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த பாஸ்கா திருவிழுப்பு சடங்கு 4 பெரும் முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. முதல் பகுதியாக திருவொளி வழிபாடு, 2ஆம் பகுதியாக இறைவாக்கு வழிபாடு, 3ஆம் பகுதியாக திருமுழுக்கு வழிபாடு, 4ஆம் பகுதியாக நற்கருணை வழிபாடு. இப்பொழுது பாஸ்கா திருவிழுப்பு திருச்சடங்கிற்கான பொது முன்னுரையானது வாசிக்கப்படும். அது வாசித்த உடனே திருவொளி வழிபாட்டுக்கான முன்னுரை ஆரம்பமாகும். அதன் பிறகு தொடர்ந்து பாஸ்கா திருவிழுப்பு திருச்சடங்கானது தொடர்ந்து நடைபெறும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாட கூடியிருக்கிறோம். இது புனிதமான இரவு. இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்விற்கு கடந்து சென்றதை நினைவு கூறும் இரவு. உண்மை உறங்காது என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல சாவிலிருந்து வாழ்வுக்கு இயேசு கடந்து சென்றதை நினைவு கூறும் இரவு. இவ்வுலகில் இறையாட்சி ஒளியை ஏற்றி வைக்க வந்த இறைமகன் இயேசு ஒளியாய் உயிர்த்தெழுந்த இரவு. நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஊற்றாக இருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு நாளை கொண்டாடும் இவ்வேளையில் இருளிலிருந்து ஒளிக்கு நாமும் கடந்து செல்ல வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய பாஸ்கா திருவிழுப்பு நாளும் அதன் வழிபாடுகளும். எனவே சாவிலிருந்து வாழ்விற்கு கடந்து சென்று இறைமகன் இயேசுவின் துணை கொண்டு நாமும் அவரோடு உயிர்த்து புது வாழ்வு பெறுவோம். ஆண்டவரின் இந்த கடத்தல் விழாவை அர்த்தமாக்குவோம். அதற்காக அருள் வேண்டுவோம். இன்றைய திருவிழுப்பு சடங்கானது திருவொளி வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 பகுதிகளை கொண்டது. இந்த இரவு திருவழிபாட்டிலே பக்தியோடு பங்கேற்று இறையாசிரை முழுமையாக பெறுவோம். இன்றைய வழிபாட்டின் முதல் பகுதியான ஒளி வழிபாட்டில் புது தீ புனிதப்படுத்தப்பட்டு அதிலிருந்து பாஸ்கா திரி பற்ற வைக்கப்படுகிறது. கடவுளின் திருமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குல வாழ்வுக்காக தன்னையே கையெழுத்து நம்மை வாழ வைத்தார். அவரே உலகின் ஒளி இருக்கிறார் என்பதை இத்திரு நிகழ்வு உணர்த்துகிறது. சிவில் வழியில், ஒளியில், உண்மையில் அனைவரும் செல்லவும், அடிமைத்தன இருளிலிருந்து விடுதலை பெறவும், புதிய மனிதர்களாக வாழவும் புதிய நெருப்பானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இதனை புரிந்து கொண்டவர்களாய் இப்பகுதியில் பங்கெடுப்போம். மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறைநிகழ்வுகளை கொண்டாடியும்
அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்ததால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். அன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுழந்திட செய்தீரே. இப்போது தீயை புனிதப்படுத்தி அருளும். இவ்வாறு பாஸ்கா திருவிழாவனையாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி அறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா ஆட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்கள் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருடையன, என்றென்றும் எக்காலமும் ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. கிறிஸ்துவின் ஒளியைதோ இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்துவின் மொழியேதோ இறைவனுக்கு நன்றி. இடப்பணியாளர்கள் திரிகளை பற்ற வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவின் மொழியேதோ இறைவனுக்கு நன்றி.
இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியார் உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக. திருவிளக்கின் பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக. இறை மக்கள் அனைவரது பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் திரு ரத்தத்தால் இரக்கமுடன் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ரேல் மக்களை எகிப்தில் இருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போக செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியில் இருந்தும் பாவ இருளில் இருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்தில் இருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். இத்தகைய மீட்பின் பலனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் பயனும் இல்லையே. நீர் என் மீது தயை கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்து அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற
இரவே கிறிஸ்து பாதாளத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேரு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நான் மகிழ்வுரை இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உடைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர் விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் பொடியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேடி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்க பெற்ற இந்த மெழுகு திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்தில் இருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அனைவரும் ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கால் நிகழ்வினால் மீட்பின் நிறைவிற்கு நம் இறைவன் நம்மை இட்டு செல்வாராக. அனைவரும் எரியும் மெழுகுத்திரிகளை அணைத்துவிட்டு அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். சுழலும் இந்த பூமி, கருநீலக்கடல், எழில் கொஞ்சம் சோலைகள், அழகிய நீல வானம், அதில் நீந்தி திரியும் விண்மீன்கள் யாவும் இறைவன் கொடைகள். இப்படைப்புகள் இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக படைப்பின் மணிமகுடமாக மனிதரை தனது சாயலாக படைக்கின்றார் இறைவன். இதனை விளக்கி கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, அதிகாரம் 2, 2ஆம் வசனம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது.
அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்துக்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழ் உள்ள நீர் எல்லாம் ஓர் இடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள்
நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீயின் நடுவே நடந்து சென்றாலும், ஆழ்கடலை கடந்து போனாலும், நலம் கெடுக்கும் நச்சு வேர்களை தின்றாலும் எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது. காரணம், கற்பாரையும் அரணுமாகிய நம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துகின்றார். வெற்றியின் வேந்தன்
நம்மை சூழ்ந்து சுடர்ந்துள்ளார். இருளை இல்லாமையாக்கி நன்மைகளை நமதாக்கி நலம் தரும் இறைவன் என்றென்றும் நிலையான அன்புடையவர் என்பதை விளக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு நாம் நம் இதயங்களை திறப்போம். இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வசனங்கள் 15 இருந்து அதிகாரம் 15 இறைவசனம் 1 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழைக்க வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலியரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமாக தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்கள் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேல் மக்களிடம் இருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியர் ஆகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள்கள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்று பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர்
அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரவேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரவேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது அவர் மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடல் பாடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலது கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமைகளிலிருந்து விடுவித்தி அவரை புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றேன். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் அபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களின் பேராசையாலும் தீய நாட்டங்களாலும் பாவத்தின் பாதாளத்தில் விழுந்து கிடக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தருகின்றார். பாவ பசியால் வாடுவோரை அருளின் ஊற்றால் நிரப்ப விரும்புகின்றார். பெற்ற தாய் தன் குழந்தையை ஒருபோதும் மறக்க மாட்டாள். அப்படியே அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்பதை படைத்த இறை பாசம் வெளிப்படுத்துகின்றது. நம்மை கட்டி காக்கக்கூடிய இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள். காசு பணமின்றி
திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவுறாத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ளவதை அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வலியவரையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள்தான் என் மீட்பு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், அஞ்சே. ஏனெனில் ஆண்டவரே என் வலிமை, அவரை பாடுவேன், அவரே ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், அவரது பெயரை போற்றி புகழுங்கள். புறவினத்தாருக்கு அவர் செயல்களை அறிக்கையிடுங்கள், அவர் பெயர் உயர்ந்தது என பறைசாற்றுங்கள். மீட்பரின் ஊற்றுக்களிலிருந்து
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை உம் இறைவாக்கினர்களின் வழியாக முன்னறிவித்தீர். இன்றைய காலங்களில் மறை நிகழ்வையும் வெளிப்படுத்தினீர். உமது தூண்டுதலால் அன்றி உம் நம்பிக்கையாளரின் எந்தவித நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் உம் மக்களில் இறை ஆவல்களை கனிவுடன் பெருக செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் தங்கள் உன்னத இறைவனின் புனித பெயரை புறவினத்தாரிடையே அவமதிப்புக்கு உள்ளாக்கிய போதிலும் தனது பெருந்தன்மையாலும் இரக்கப் பெருக்கத்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். கல்லான இதயத்தை அகற்றி கனிவுள்ள இதயம் கொண்டு புது பிறப்பிற்குரிய புதிய ஆவியை அணிந்து கொண்டு புதியதோர் இறை சமுதாயம் படைத்திட அழைக்கும் இறைவனின் குரலினை வாசகத்தில் கேட்டு மகிழ்வோம். இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 16, 17 மற்றும் 18 28 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தியாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தார்களிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடம் இருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மறை உண்மையை கொண்டாட இரு உடன்படிக்கை நூல்களில் இருந்தும் எங்களுக்கு கற்பிக்கின்றீர். உமது இரக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். இவ்வாறு இக்காலத்தில் உம் அருள் கொடைகளை அறிந்து கொள்ளும் நாங்கள் வரவிருக்கும் கொடைகளை உறுதியாய் எதிர்பார்த்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நிற்போம். இப்பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பின் நிகழ்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து உன்னதங்களிலே கீதம் பாடப்படும். அப்பொழுது பீடத்தில் இருக்கின்ற விளக்குகள் ஏற்றப்படும். ஆண்டவருடைய உயிர்ப்பில் அகமகிழ்ந்து உன்னதங்களிலே கீதத்தை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Yeah.
இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றது. உமது திரு அவையில் அனைவரும் சொந்த மக்கள் எனும் மனப்பாங்கை தோண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 3-11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கினால் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டுக்கு மூலக்கல்லாயிற்று. ஆண்டவர் செயலிது கண்ணுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூயமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற போது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவரிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்காக உயிர்த்து வைத்தார். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரியுங்கள், ஏனெனில் நாம் அனைவரும் அல்லேலூயாவின் மக்கள். அருமையான வார்த்தைகள் புனித அகுஸ்தீனார் தன்னுடைய முக்கியமான மறை பரப்பு பணியிலே அடிக்கடி கூறுகின்ற ஆறுதலான வார்த்தைகள் இவை. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலியை என்னோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுகின்றேன். உயிர்த்த ஆண்டவரின் அருளும் அவரது மகிழ்ச்சியும் அவரது அமைதியும் இன்றும் என்றும் உங்களுக்கு உரித்ததாக இருக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் நமக்காக மீண்டும் உயிர் தெழுந்து விசுவாசத்தில் நாம் வளர இந்த பெருவிழா நமக்கு உதவியாக இருக்கின்றது. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த உயிர்ப்பு விழா நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு, இறை அருள் என்று கூறலாம். உயர்மறை மாவட்டத்திலே நற்கருணை ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உயிர்ப்பு திருவிழிப்பு திருப்பலியிலே
நாம் அனைவரும் எவ்வாறு உயிர்த்த ஆண்டவரும் நற்கருணையும் நம்முடைய வாழ்க்கையில், விசுவாசத்தில், ஆன்மீக வாழ்க்கையில் வளர நமக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, பெரிய வியாழன் இறுதியிலே நாம் இறுதி ஆசீர் கொடுப்பது கிடையாது. பெரிய வெள்ளியில் திருவழிபாட்டின் தொடக்கத்திலே சிலுவை அடையாளமும் கிடையாது. அந்த திரு நிகழ்விலே இறுதியில் இறுதி ஆசீரும் இருப்பது கிடையாது. இந்த உயிர்ப்பு நள்ளிரவு திருப்பலியாக கொண்டாட நாம் சிலுவையை அடையாளம் இல்லாமல் தான் தொடங்கினோம். ஆக பெரிய வியாழம் துவங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை 3 நாட்களில் கொண்டாடும் திருவழிபாடானது ஒரே திருப்பலி என்பது இதை நாம் உணர வேண்டும். பெரிய வியாழன் திருப்பலியில் ஆரம்பித்த அந்த சிலுவை அடையாளம் இன்று நான் தரப்போகின்ற ஆசீருடன் நிறைவேறும் பொழுது இந்த 3 நாட்களுமே பாஸ்கா விழாவின் ஒரு திருப்பலியாக அமைந்தது. அதற்கு மையமாக இருப்பது நற்கருணை என்ற அருட்சாதனம். நற்கருணை என்பது பாஸ்கா நிகழ்வின் அங்கம் என்பதை நாம் கொண்டாடும் பாஸ்கா திருவழிபாடு நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. உயிர்ப்பும் நற்கருணையும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு ஒன்றர கலக்க வேண்டும். 3 வகையிலே உயிர்ப்பின் மூலமாக நாம் பாஸ்காவின் விடுதலை அடைவதற்கு நற்கருணை ஒரு புதிய அனுபவத்தை தருகின்றது. அது ஒரு மையமாக இருக்கின்றது. இரண்டாவது, உயிர்த்த ஆண்டவரை அடைவதற்கும் நற்கருணை வழிகாட்டியாக இருக்கின்றது. மூன்றாவதாக, உயிர்ப்பின் வாக்குறுதியாகவே இறைவன் நமக்கு கொடுத்தது நற்கருணை என்ற அருட்சாதனம். சுருங்க கூற வேண்டும் என்றால் இந்த 3மே எதை காட்டுகின்றது என்றால் பாஸ்கா விழாவின் நிறைவு நற்கருணையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது, காட்டப்படுகின்றது என்ற ஒரு பெரும் உண்மை. முதலிலே நற்கருணை பாஸ்கா விடுதலையின் அனுபவமாக நற்கருணையின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. பாஸ்கா விழா என்றாலே அது ஒரு விடுதலை பயணம். அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற இறைவன் பாஸ்கா விழாவை, கடத்தல் விழாவை நமக்கு கொடுக்கின்றார். அவ்வாறு அந்த விழாவின் மூலமாக நாம் விடுதலை அடைய வேண்டும். அந்த விடுதலையை பெறுவதற்கு மையமாக இருப்பது நற்கருணை. எவ்வாறு? பழைய ஏற்பாட்டிலே பாஸ்காவிற்கு வீட்டிற்கு ஒரு ஆடு கொல்லப்பட்டு அது உணவாக உண்ண வேண்டும். இவ்வாறு இந்த உணவால் ஊற்றம் பெற்றவர்கள் விடுதலைக்கு பயணமானார்கள். புதிய ஏற்பாட்டிலே பாஸ்காவில் உலகம் அனைத்திலும் ஒரே செம்மறியான இயேசு தன்னையே பலியாக்குகின்றார். இந்த உணவை இன்று நாம் நற்கருணையில் உண்டு ஊற்றம் பெற்று விடுதலை பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த புனித பூமிக்கு செல்வதற்கு மன்னா என்ற அந்த இறைவனின் பிரசன்னம் உதவியாக இருந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் புனிதத்தை அடைவதற்கு நம்முடைய பாஸ்கா விழாவிலே நற்கருணை உறுதியாக இருக்கின்றது என்பதை இன்று நாம் உணர வேண்டும். இன்று இத்திருவிழப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் எதிர்க்கும் விடுதலை பயணங்கள் என்ன? பாவத்திலிருந்து நாம் விடுதலையை பெற விரும்புகின்றோமா? சாவின் பிடியிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்றோமோ?
நம்முடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எதிர்நோக்கி இருக்கும் இந்த விடுதலைகள் ஒரே பொழுதில் மாயமாக தோன்றிவிடாது. இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின விடுதலை பயணங்களாக அமைய வேண்டும். இந்த பயணங்களில் நமக்கு ஊட்டமளிக்க, உறுதியளிக்க, வாழ்வு தர வலிமையாக அமைவது நற்கருணை என்ற அருட்சாதனம். இரண்டாவது கருத்து நம்முடைய சிந்தனைக்கு, நற்கருணை உயிர்த்த ஆண்டவரை அடைவதற்கு வழியாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்திகளிலே இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை பார்க்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த எவரும் உடனே அவரை அறிந்து கொள்ள இயலவில்லை. கல்லறையில் உயிர்த்த இயேசுவை கண்ட மகதலேன் மரியாள் அவர் இயேசுதான் என்பதை உடனே அறிந்து கொள்ளவில்லை. தன்னோடு பேசி இயேசுவை மரியா தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 20 படிக்கின்றோம். ஆனால் எப்பொழுது இறைமகன் தன்னை வெளிப்படுத்துகின்றாரோ அப்பொழுது உயிர்த்த ஆண்டவரை காணக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இதே போன்றுதான் சீடர்கள் திபேரியா கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மத்தியிலே வருகின்ற ஆண்டவரை பார்த்து என்ன கூறினார்கள், என்ன நினைத்தார்கள்? ஆவியாக இருக்கலாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அஞ்ச வேண்டாம், உங்களிடம் இருக்கின்ற மீனை என்னிடம் கொடுங்கள், நான் உண்ணுகின்றேன் என்று கூறி தானும் அவர்களை போன்று மனிதன் என்ற உணர்வை, உண்மையை எடுத்துக் கூறும் பொழுதுதான் உயிர்த்த ஆண்டவரை மீண்டும் கண்டுகொள்ளுகின்றார்கள். இதைவிட மிக முக்கியமான இன்னொரு உதாரணம், எம்மாவூஸ் சீடர்கள் பயணத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடன் பயணம் செய்கின்றார். ஆனால் அந்த ஆண்டவரை எப்பொழுது அவர்கள் கண்டுகொள்கின்றார்கள் என்றால், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து விடும் பொழுது. இது எதை நமக்கு காட்டுகின்றது என்றால், உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் என்றும் நம்மிடையே இருக்கின்றது. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நற்கருணையின் மூலமாக, திருப்பலியின் மூலமாகத்தான் அவரை கண்டுகொள்ள முடியும், அவரை புரிந்து கொள்ள முடியும், அவரோடு ஒன்றாக இணைய முடியும் என்ற உண்மை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் செய்கின்ற முக்கியமான சடங்குகள் என்ன? எவ்வாறு உயிர்த்த ஆண்டவர் எம்மாவூஸ் சீடர்களிடம் ஒன்றாக இணைந்து எந்தெந்த காரியங்களை அவர் செய்தாரோ அதையே திருப்பலியிலும் நாம் செய்கின்றோம். பந்தியில் அமருகின்றோம், அப்பத்தை எடுக்கின்றோம், கடவுளை போற்றுகின்றோம். பிறகு அதை பெற்று நாம் உண்ணும் பொழுது நற்கருணையின் மக்களாக, ஆண்டவரின் சீடர்களாக உறுதி பெற்று, வலிமை பெற்று நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியும் இதைத்தான் நமக்கு காட்டுகின்றன. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிர்த்த ஆண்டவரை உணர வேண்டும் என்றால், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், நற்கருணை நமக்கு தேவையாக இருக்கின்றது. நமது பாதுகாவலரான புனித போமையாரை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுவோம். மற்ற சீடர்கள் இயேசுவை சந்தித்தோம் என்று கூறும்போது கூட தோமா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிர்த்த இயேசு மீண்டும் தோன்றிய போது தோமாவின் சந்தேகத்தை தீர்க்க என்ன செய்தார்? தன் உயிர்த்த உடலை தொட அழைப்பு விடுக்கின்றார். ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலும் நாம் பாடும் மாண்புயர் கீதத்தின் வரிகளை நினைத்து கொடுத்து பாருங்கள். புலன்களாலே மனிதன் இதை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. விசுவாசத்தின் கண்ணோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் காண முடியும் என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும், உயிர்த்த ஆண்டவரின் மூலமாக. மூன்றாவது கருத்து நம்முடைய சிந்தனைக்கு, நற்கருணையே
உயிர்ப்பின் வாக்குறுதியாக இருக்கின்றது. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் இன்று கொண்டாடும் உயிர்ப்பு விழா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவிற்கு நடந்த நிகழ்வின் கொண்டாட்டம் மட்டுமல்ல. உயிர்ப்பு என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பு. இந்த உலகத்திலே நாம் அனைவரும் அந்த உயிர்ப்பை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கைக்கு வாக்குறுதி என்ன என்ற கேள்வி நம்மிலே எழலாம். படிக்கின்றோம் நற்செய்தியிலே அருமையான பகுதி, யோவான் நற்செய்தியிலே, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பதற்கான வாக்குறுதி நாம் பங்கு கொள்ளும் நற்கருணை என்னும் அருட்சாதனமே. யோவான் நற்செய்தி இந்த படிப்பினையை பலர் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். அப்போது இயேசு அவரிடம் கூறியது, அதிகாரம் 6 இறைவசனம் 53, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். நாம் பெற்றுக்கொள்ளும் நற்கருணை நம்மில் விதைக்கப்படும் விதை. இந்த விதையின் பயனால் நமது உடல் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகின்றது. உயிர் தெழுவோம் என்ற உறுதியையும் நாம் பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருவெளிப்பாட்டு ஆகமத்திலே மீட்பிற்கு முத்திரையிடப்பட்டவர்கள் யார்? தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள் என்கின்றது திருவெளிப்பாடு அதிகாரம் 7 இறைவசனம் 14. நாம் பங்கு கொள்ளும் செம்மறியாட்டின் பலியான நற்கருணை நாம் மீட்பதற்காக முத்திரை இடப்பட்டவர்கள் என்பதை நமக்கு வாக்குறுதியாக வழங்குகின்றது. ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் நற்கருணையில் பெற்றுக்கொண்ட மீட்பரின் முத்திரை நம்மை தனிமைப்படுத்த அல்ல, மாறாக அனைத்து மக்களுக்கும் நாம் மீட்பின் கருவிகளாக மாற, நமது அன்பால் ஒற்றுமையால் உலக மக்கள் அனைவரும் மீட்பின் வாக்குறுதியை கொண்டு செல்லவே நாம் முத்திரை செய்யப்பட்டிருக்கின்றோம் அருட்சாதனமாகிய திருமுழுக்கின் மூலமாக. எனவே இந்த இடத்திலே இந்த பெருவிழாவிலே பங்கு பெற வந்திருக்கும் நாம் அனைவரும் நற்கருணை என்ற அருட்சாதனத்தின் மேன்மையை உணர்வோம். நற்கருணையின் பாஸ்காவின் விடுதலையை அடைய, பாவத்தில் இருந்து, நம்முடைய சுயநலத்தில் இருந்து, நம்முடைய கெட்ட பழக்கங்களில் இருந்து, நாம் வாழுகின்ற முறையில் இருந்து, இரண்டாவதாக நற்கருணை வழியாக உயிர்த்த இயேசுவை அறிந்து கொள்ளுவோம். ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கருணை ஆராதனையிலும் சரி, நற்கருணை பலியிலும் சரி, நற்கருணை ஆண்டவரோடு உறவாடுகின்ற சமயத்திலும் உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அந்த இறைமகன் இயேசு கொடுக்கின்றார் என்பதை உணரவும், நற்கருணையே நமது உயிர்ப்பின் வாக்குறுதியாக இருக்கின்றது என்பதையும் இந்த நாளிலே உணர்ந்தால், இந்த வருடம் நற்கருணை ஆண்டின் வருடமாக நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாஸ்கா திருவிழா பொருள் உள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.